நருட்டோ எப்படியும் யோசிச்சு செயல்படுற ஆள் கிடையாது. சோராவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஆள் தானே. என்ன இவன் கூட கம்பேர் பண்ணாதீங்க. இவன் பிரச்சனை தான் என்ன தெரியாம நீ வெளியில போயிருக்க. துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கல. ஆமா, நீங்க இப்ப உள்ள வந்தீங்க. பெருசு அது என்னுடைய ஃப்ரூட்ஸ். யாருதா இருந்தா என்ன? நருட்டோவ கிடையாது. அது அது அதான் இன்னும் இருமா. இவகிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல சோஜி. பொண்ணுங்க எப்ப நம்ம பேசுறத முழுசா கேட்டிருக்காங்க. அவர் மாயமா மறைஞ்சிட்டாரு அப்படின்னா சாசூரி, இதுக்கு காரணம் நீதானா? ஆமா கேள்வி, நானே தான். ரிட்டையர் ஆன கேள்வியை பத்தி இனி நான் ஏன் பயப்படணும்? காடு வாங்குது, வீடு போகுது, நீங்க பழி வாங்க போறீங்களா? முடியும். அந்த பழங்களை நீங்க சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அது கிட்ட தள்ளியே இருக்கணும். என்ன உளற? அந்த பழத்தெல்லாம் யாராச்சும் சாப்பிடுவாங்களா? சாப்பிட்டே முடிச்சிருவோம் போல இருக்கு. யாருங்கிறது ஞாபகம் வந்துருச்சா? இதுக்கு முன்னாடி நாம எங்கேயாவது சந்திச்சிருக்கோமா? போடுறீங்கன்றத பார்த்துதான் உங்க வருங்காலத்தை முடிவு பண்ணுவேன். வருங்காலத்தை முடிவு பண்ண இவங்க யாரு? நருட்டோ, நாங்க கிளம்புறோம், நீ பொறுமையா முடிச்சிட்டு வா. நீங்க போங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். தாமதிச்சதுக்கு மன்னிச்சிருங்க. தலைவரு திமிங்கலம் தானங்க. அப்ப கத்து கொடுங்க. நான் தான் முதல்ல கேட்டேன். கேக்குறது முக்கியம் இல்ல, கத்துக்கிறது தான் முக்கியம். என்னால கத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? உதவ வந்தது குத்தமா, என்னையே இப்படி கோத்து விட்டுட்டா. அதனால நீங்க எனக்கு ராமன் வாங்கி தரணும். காலையில உன் முகத்தை பார்த்தா எல்லாம் விளங்குன மாதிரி தான். அளவுக்கு போகணும்னு அவசியம் இல்லையே. நீ எந்த அளவுக்கு பெரிய ஆள்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா நான் நினைச்ச அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய ஆள்லாம் இல்லையே. இப்போ நீ என்ன சொன்ன? உனக்கு என்ன வேணும்? சண்டை போட சொன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. உன்னை விட நான் நல்லா ஆடுறேன்ல. என்னப்பா படுக்க போட்டாங்களா? மாஸ்டர் ஜிராயா. என்ன கக்காஷி, அடி ரொம்ப பலமோ? எப்படி இருக்க? நலந்தானா உடலும் உள்ளமோ நலந்தான். நீ விடாம என்னதான் அடிச்சுக்கிட்டு இருக்க சோரா? கண்ணை திறந்து நீ யாரை உதைச்சுக்கிட்டு இருக்கேன்னு பாரு. சாரி. ரெண்டு பேரும் முட்டாளுங்க தான். வலிக்குது. அவங்களுக்கு மோஸ்ட்லி நிக்நேம் வைப்பாங்க. இப்போ நருட்டோவே உதாரணமா எடுத்துக்கோயே. அவன முட்டாள், வடிகட்டின முட்டாள், அறவேக்காடுன்னு எப்படி வேணாலும் கூப்பிடலாம். ஆமா, மறந்துட்டேன். ஹே சாகுரா. நருட்டோ, நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல சாசுமே. ஆமா, அவர் நல்லா இருக்கா, நானும் நல்லா இருக்கேன். அவர் கையில காசு கொடுக்கறது இவன் என்னுடைய காம்ரேட் ஆயிட்டான். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு, சரியா? நாம ஏன் போதும் நிறுத்துங்க. நீ விடாம என்னதான் அடிச்சுக்கிட்டு இருக்க சோரா? நெக்ஸ்ட் நாருட்டோ உசமாக்கி. அவர் நேரத்தை மொத்தமா வீணடிக்கிறாரு நருட்டோ. எப்படியும் நீ சொதப்பதான் போற. எனக்கு அத பத்தி கவலை இல்ல. ரொம்ப நன்றி நண்பா. காப்பாத்துற மாதிரி கால வாரி. என்னாச்சு? கண்ணு திறந்து பாரு. என்னை விட்டு போகாத நாருட்டோ. சாகுரா எனக்காக அழறத பாக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்காக கண்ணீர் சிந்தினது எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. நருட்டோ எப்படியும் யோசிச்சு செயல்படுற ஆள் கிடையாது. சோராவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஆள் தானே. என்ன இவன் கூட கம்பேர் பண்ணாதீங்க. இவன் பிரச்சனை தான் என்ன?
கண்டிப்பா நான் உன்னை நம்புறேன். உனக்கு எதுவும் தெரியாதுன்னு எனக்கு தெரியுது. பண்ணதா? ஆமா அதேதான். சும்மா கத்திக்கிட்டு இருக்காத. இதுல பாதிக்கு மேல நான் பண்ணது. வாய்க்கு வந்ததை அடிச்சு விடாத. ரொம்ப பேசினா பல்லுகள் எல்லாம் தட்டிடுவேன். எங்ககிட்ட சொல்லலாம்ல, உங்களுக்கும் எங்களுக்கும் ஒத்து போகுதான்னு பாக்கணும். என்ன பத்தியா? நான் தான் ககாஷி அட்டாகே. எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்புறம் பிடிக்காத விஷயங்கள் அத பத்தி உங்ககிட்ட சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல. இவன் உன் கண்ணுக்கு அழகா தெரியறாளா? குருட்டு பயலே. இந்த ஊர் ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல இருந்து உங்களுக்கு உதவி பண்ண என்ன இங்க அனுப்பியிருக்காங்க. எனக்கு சாப்பிட ராமன் மட்டும் இருந்தா போதும். என்னுடைய குடும்பத்துடைய பேரு உசுமாக்கி. ஆனா ஊர்ல என்னுடைய செல்ல பேரு சிறந்த முட்டாள் நிஞ்சா. ஆமா சரியா சொன்ன. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். ஏன் இப்படி கீழே மேலே என்ன பாத்துட்டு இருக்க? உன் அட்வைஸ்க்கு தேங்க்ஸ். உனக்கு ஒரு செல்ல பேரை யோசிச்சு வச்சுட்டேன். அழுக்கு மூட்டை. தலைவர் திமிங்கலம் தான் சொல்லி ஒரு நேரம் சொல்றாரு, ஆனா அவர் மட்டும் தாமதமா வராரு. எனக்கு இது ரொம்ப அநியாயம். எதுக்கு நான் சீக்கிரம் வரணும்? அவர் சொல்லிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக நான் தலைய கூட காய வைக்காம வந்திருக்கேன். காலையில ஏந்திரிச்சு பல்லும் தேய்க்காம குளிக்காம இவருக்காக வேகமா ஓடி வந்தேன். நம்ம 3 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போய் தான் ஆகணும். வேற வழி இல்ல. அப்படின்னா சரி, நான் இந்த நடுப்பாதையை தேர்ந்தெடுக்கிறேன். வேண்டாம் இல்ல. இப்ப என்ன ஆச்சு? இந்த மாதிரி நேரங்கள்ல நாம அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. பிரமாதம். நான் இந்த பக்கம் போறேன்ப்பா. இங்க என்ன நடக்குது? நான் ஒண்ணும் ரோட் ரோலர் இல்ல.